அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குயிக்கான ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட்டான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. அண்ட் கைஸ் ரியலி சாரி, இந்த வீடியோவில் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எடிட் பண்ணும்போது தான் ரியலைஸ் பண்ணேன். நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட மைக்ரோஃபோனை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால லேப்டாப்போடைய மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால வாய்ஸ் கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் கிளியர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வரையும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ஒரு புது ஆல் டைம் ஹையான 124,800 பக்கம் ரீச் ஆச்சு. ஆனால் மார்க்கெட்டில் எதனா ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்துடாதா, டம்ப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க போல. ஸோ யூஎஸோடைய ஆனுவல் பிபிஐ 3.3% வந்துருந்துச்சு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்படின்றத மார்க்கெட் நல்லாவே டம்ப் ஆச்சு. 124,000 வரையும் போன பிட்காயின் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இப்போ 117,000 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டே சார்ட்ல RSI பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் மிட் ரீஜன் பக்கம் மறுபடியும் வந்துட்டு இருக்கோம். இது என்னுடைய ஹால்விங் அனலைசிஸ் லைன்ஸ். ஸோ வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது ஹால்விங் அனலைசிஸோட லைன்ஸ் நல்லாவே பிளே அவுட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் இந்த 80,000 பக்கம் இருந்துச்சு பாருங்க. அப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இனிமேல் கீழே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கூட நினைச்சிருப்பாங்க. பட் ஐ ஹேட் ஹியூஜ் ஃபேத் ஆன் மை ஹால்விங் அனலைசிஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ளே அவுட் ஆகுது. மெயினான டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர்ல தான் வருது. 6th of October, 13th of October and then 20th of October. எஸ் அஃப்கோர்ஸ் வீக்லி RSIல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான பேரிஷ் டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். ஆனால் நான் கெஸ் பண்ணுறது என்னன்னா அக்டோபர் போகிற வரையும் இந்த பேரிஷ் டைவர்ஜென்ஸ் ப்ளே அவுட் ஆகாது. ஆனால் இந்த வாரத்தில் என்னதான் BTC ஆல் டைம் ஹை போயிருந்தாலும் ஹோல்டர்ஸ்க்கு அதிகமான எக்ஸைட்மெண்ட் கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ETH தான். ஏன்னா ETHோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 4,800 பக்கம் வரையும் போயிட்டு இப்போ 4,400 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ETHல டே சார்ட்ல RSIல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான பேரிஷ் டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். ஆனால் இது ப்ளே அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. ஏன்னா இந்த வாரத்தில் இத்தேரியம் ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வீக்கில் ETHோட டோட்டல் இன்ஃப்ளோஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2.4 பில்லியனுக்கும் மேலே. என்ன ப்ரோ இது கீழே இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டாங்க, ETH நல்லா பம்ப் ஆகி இருக்கும்போது ஏன் இப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆக்சுவலாக புட்டினை யூஎஸ்க்கு இன்வைட் பண்ணி பீஸ் டாக்ஸ்க்காக வர வச்சிருந்தாரு. ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. அண்ட் நிறைய விஷயம் அக்ரி பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பேர் எதிர்பார்த்த மாதிரி இது நெகட்டிவாலாம் போல பக்கா பாசிட்டிவாக போயிருக்குது. அண்ட் ஆல்சோ ட்ரம்ப் சில தக் லைஃப்லாம் காமிச்சிருப்பாரு. லைக் B2 பாம்பர்ஸை புட்டின் தலைமையில பறக்க வர்றது அப்படிலாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்டட் வெல்கம் கூட எடுத்துக்கலாம். பட் பேசிக்கலி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவருக்கான ப்ராப்பரான மரியாதை கொடுத்து தான் வெல்கம் பண்ணாரு. விஷயம் என்னன்னா இப்போ ட்ரம்ப் எடுத்திருக்க இந்த இனிஷியேட்டிவால உக்ரைன் அண்ட் ரஷ்யா போர் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் வேல்ஸுக்கு நல்லாவே தெரியும் இந்த மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பிடிச்சி இத்தேரியம் இந்த வீக்கில் அக்யூமுலேட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்சேஞ்சஸில் இருக்க இத்தேரியம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ராப் ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஆல் டைம் லோவில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை இல்லை அப்படின்றதால ETHோட பிரைஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்சைடில் புஷ் ஆகும். அண்ட் இப்போ வரப்போகிற வாரம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா புட்டின் கூட பேசிட்டு உடனே ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, ஜெலன்ஸ்கி கூடயும் யூரோப்பியன் லீடர்ஸ் கூடயும் பேசியிருக்காரு. ஸோ அகைன் ஜெலன்ஸ்கி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு மண்டே ஆஃப்டர்நூன் போறாரு. ஸோ ஜெலன்ஸ்கி இந்த வாட்டி ட்ரம்ப் கிட்ட போயிட்டு நக்கலா பேசாம ஒரு நார்மலா பேசி இந்த போர் எப்படியாச்சும் முடிச்சு வைங்க அப்படின்னு கேட்டாருன்னா கண்டிப்பா புட்டின் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ட்ரம்ப் இந்த போரை முடிச்சு வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அப்படி வந்தால் கண்டிப்பா எல்லா மார்க்கெட்ஸ்லும் பெரிய பம்ப் இருக்கும். ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட ஆரம்பிச்ச அப்புறம் எந்த அளவுக்கு மார்க்கெட் டம்ப் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த போர் ஒரு முடிவுக்கு வந்தால் கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு பம்ப் இல்லாமல் போகாது. ஸோ அப்படி ஒரு பம்ப் வந்துச்சு அப்படின்னா ETHோட பிரைஸ் ஃபர்ஸ்ட் $5,000 ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணணும். அதையும் தாண்டி மேலே போனால் 5,700 and then 6,000 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வாரம் ஒரு முடிவுக்கு வரல இந்த வாரத்தில் அப்படின்னா மேபி மார்க்கெட் டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேக் ஆர் பிரேக் வித் தான் கைஸ். அப்படி மார்க்கெட் டம்ப் ஆச்சு அப்படின்னா இத்தேரியமோட பிரைஸ் ஈஸியாக ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டான 4,100 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் பிட்காயின் ஆல் டைம் ஹை தொட்டப்ப இது ஒரு ரீசெண்ட் டைமில் லோ செட் பண்ணுச்சு 59.3 பக்கம். ஆனால் இப்போ வியாழக்கிழமை ஆச்சு பாருங்க ஒரு டம்ப். அந்த டம்பில் மறுபடியும் இந்த பிட்காயின் டாமினன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்குது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மண்டே தான் கைஸ். லைக் எப்படி டாக்ஸ் போகுது, இந்த போர் முடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சீஸ் ஃபயர் கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி கொண்டு வந்தால் கண்டிப்பாக பெரிய பாசிட்டிவாக இருக்கும். அப்படியே கொண்டு டேர்ம்ஸ்லாம் அக்ரி பண்ணி இந்த வாரம் முடிச்சாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சூப்பரான ஒரு பம்ப் இருக்கும். அண்ட் அந்த பிபிஐ டேட்டா தவிர இந்த வாரத்தில் எந்த ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸுமே வரல. ஈவன் ஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல பேங்க்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ப்ரோக்ராம்லாம் சஸ்பெண்ட் பண்ணி நார்மலான ரூட்லேயே விட்டுட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா பேங்க்ஸ் ஈஸியாக கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ எஸ் கைஸ், என்னோட ஹால்விங் அனாலிசிஸ் நம்பி நான் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் இருக்கிறதால இந்த சைக்கிள் இனிமேல் ப்ளே அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் பேர். அதெல்லாம் அக்டோபர் கிட்ட போகும்போது பார்த்துக்கலாம். அண்ட் மண்டே வரப்போகிற பீஸ் டாக்ஸ்
சார்ட்ஸில் ஒரு பாசிட்டிவாக வந்து அடுத்த வாரம் வந்து பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய மார்க்கெட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ இப்போ அவசரமாக போஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம வந்து கிரிப்டோ தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டில் எதனா பெரிய சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே நான் வந்து கிரிப்டோ தமிழ் டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இதுவரை நீங்கள் வந்து டெலிகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் டெலிகிராமில் கிரிப்டோ தமிழ்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விடாமல் சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம சேனல் வந்து வரும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவுமே சொல்ல கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இருக்காம கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.